தேவனுக்கு பிரியமான ஜனமே, கர்த்தர் மகா பெரியவராக இருக்கிற அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையாக்கிய சிலுவை தியானத்தில் ஐந்தாம் வார்த்தையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிமா. அந்தபடி எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஏனென்றால் வேதவாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாய் இருக்கிறேன். ஒரு பக்கம் பலவீனம், ஒரு திராட்சை பழத்தை பிழிகிறதை போல அவர்களுடைய ரத்தம் தண்ணீர் எல்லாம் வெளியேறுகிறது. ஒரு சாத்துக்குடியை அரிஞ்சு நல்லா பிழிகிறதை போல அதனுடைய உள்ள இருக்கிற சின்ன சின்ன சுளைகள் இதழ்கள் எல்லாத்தையும் கசக்கி பிழிஞ்சான். அதில் எல்லா சாரம் வந்தவன சக்கை எப்படி இருக்கிறதோ அது போல 10,000 பேர்களுக்கும் சிறந்த அழகுள்ளோராகிய இயேசு கிறிஸ்து அவரை சிலுவையில் அடித்து அவருடைய நீரும் இரத்தமும் கடைசி சொட்டு வரையிலும் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வழியில் அவருக்கு பலவீனத்தில் தாகமாக இருக்கிறது என்று ஒரு வார்த்தை, அதே அவருடைய மாம்சமாக இருக்கிறதுனால, நம்மளும் மனுஷன் மாதிரி தானே, மனுஷன் இதில் வந்திருக்கிறதுனால அவருக்கு தாகமாக இருக்கிறது. ஒரு தாகத்துக்கு என்று கேட்கிறது போல தாகமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாக இருக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகம் முழுவதையும் தேவனாய கர்த்தர் பாவங்களை மக்களுக்கு மன்னிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக தான் பூமியில் வந்தார். ஆனால் மக்களோ அவரை, சொந்த ஜனங்களை அவரை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவரை இஸ்ரவேல் என்று, ஆபிரகாமுடைய பேரனாகி யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்ட அந்த ஜனங்களே அவரை துன்பப்படுத்தி சிலுவையில் அடித்து கொல்ற அளவுக்கு அவரை தொங்க விட்டார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் தண்ணீரும் ரத்தமாக இப்படி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார். அந்த தண்ணீரை கொடுக்க கூட மனதில்லாதபடி கசப்பு கலந்த காடியை கொடுக்கிறார்கள். அவரோ விண்ணையும் மண்ணையும் படைத்து மனுஷனுக்கு ஆவியை ஊதி மனுஷனுக்கு தாகத்துக்கு பூமியில தண்ணீரை கொடுத்திருக்கார். வானத்திலிருந்து மழை வர்ஷிக்க பண்ணி பூமியில தண்ணீரை நாம் குடிக்க எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான ஜனமே, வானாதி வானங்களை படைத்த தேவனுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க மனுஷனுக்கு மனம் வரவில்லை. பாருங்க, சங்கீதம் 69ஆம் சங்கீதத்தில் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. படிமா. 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். என் ஆகாரத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார் என்னென்றால், என்னை குறித்து மோசையின் ஆகமங்களையும் சங்கீத ஆகமங்களையும் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமங்களையும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நமக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார். அப்போ கசப்பு கடந்த காடியை ஆகாரமாய் கொடுத்தார்கள். அப்படி இந்த ஜனங்கள், கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்து அன்பு கூர்ந்தார். ஆனால் இந்த ஜனங்களோ தேவனாய் கர்த்தர் நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவனுக்கு தண்ணீரை கொடுக்க கூட மனமில்லை. அப்படிப்பட்ட ஜனங்களாக நாம் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருந்தார்கள். அதுக்கப்புறம் யோவான் 19:29 படிமா. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கடற்காளானை வைத்து காடியிலே துவித்து ஈசோப்பு மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அது பாருங்க, இந்த மனுஷனை உருவாக்கி தேவனை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரிடத்தில் நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் முழங்கால் படிட்டு கேட்க வேண்டும் என்பதற்காக நம்மை உருவாக்கினார் அவரை துதிக்க. நாமளோ அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறோம்? மரண தண்டனை கொடுத்திருக்கிறது. மாத்திரம் அல்லாமல் தண்ணீர் கேட்க கூட இரக்கமில்லாதவர்களாகிய கசப்பு கடந்த காடியை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய ஜனங்கள். இந்த ஜனங்கள், உலகத்து ஜனங்கள், சொந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இதை செய்த காரணத்தினால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறும்படியாக கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள். அவருக்கு விரோதமாய் விக்கிரகங்களை எழுப்பினதால் அவர் சிதறடிக்கப்பட்ட விட்டார். எல்லா ஜனங்கள் இஸ்ரவேலிருந்து சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் கடைசி காலமாகி இந்த காலத்திலே
2019 ஆண்டிலே 20ஆம் ஆண்டுக்குள்ளாக ட்ரம்ப் என்ற ஒரு மனுஷனை இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்த்து அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஒரு நாடு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனால் கர்த்தரே அவர்களுடைய கூக்குரலை கேட்டு ஜபங்களை கேட்டு மறுபடியும் கூட்டி சேர்த்திருக்கிறார். மறுபடியும் அந்த ஜனங்கள் தவறு செய்தால் மறுபடியும் எல்லா ஜனங்களையும் எழுப்பி அவர்களுக்கு யுத்தம் செய்ய வைக்கிறார்கள். ஆகிலும் அவர் பேர் சூட்டினபடினால் யாக்கோபுக்கு அந்த பேர் வைச்சார். அவர் பேர் யாக்கோபு, ஆபிரகாமுடைய பேரனுக்கு. ஆனால் இஸ்ரவேல் என்று பேர் வைத்தவர் அவர்தான், கர்த்தர் தான் பேர் வைத்தார், ஆண்டவராகிய கர்த்தர். அவர் வைத்ததினால்தான் இன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாய் 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார். தேவனுக்கு பிரியமான ஜனமே, அதுக்கு மாத்திரமில்லாமல் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 48ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா 48:21 பாசிமா. அவர்களை வனாந்திரங்களில் அவர்களை வனாந்திரத்தில் நடந்து போகையில் அவர்களுக்கு தாகவிடாதையா இருந்தது, தாகமா இருந்தது. கண்மலையிலிருந்து தண்ணீரை கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார். கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து கண்மலையை பிளந்தார். தண்ணீர் ஓடி வந்தது. அந்த ஜனங்க வனாந்திரத்துல போற ஜனங்களுக்கு மலையில இருந்து தண்ணீர் ஊற்றாக அந்த ஜனங்களுக்கு தாகத்துக்கு தீர்க்க தண்ணி கொடுத்தார் பல லட்சம் ஜனங்களுக்கு. ஏன்? அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு நன்மையை தான் செய்து கொண்டிருக்கிறார், சிலுவையில் இருந்து கூட. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது வாசிங்கம்மா. யாத்ராகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் 25 வரையிலும். யாத்ராகமும் 15:23 25 வரையிலும். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தது. மாராவின் நகரத்தின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் பாஸ்டராகிய மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை நாங்கள் குடிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட பின் அது மதுரமான தண்ணீராய் மாறியது. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் நியாயத்தையும் கட்டளையிட்டார். அங்கே அவர்களை அவர் சோதித்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடு. அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர வியாதிகள் ஒன்றும் உங்களுக்கு வர பண்ண மாட்டார். நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்றார் கர்த்தர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய சொன்னார். ஆனா கட்டளைக்கு கீழ்ப்படுகிற நீங்களும் நானும், அவரால் உருவாக்கப்பட்ட ஜனங்களாகி நீங்களும் அவருடைய ஆவியை நம்ம சுமந்திருக்கிற நம்ம ஆவியான தெய்வத்தை நம்ம சிலுவையில் அடித்து இவ்வளோ ரத்தத்தை சிந்த வச்சிருக்கிறோம். ஆனால் இவ்வளோ செஞ்சதுக்கு தெய்வனாகிய கர்த்தருடைய ரத்தமும் தண்ணீரும் போன உடனே தாகத்துக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. பலவீனமாய் அந்த நேரத்தில் காணப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் காளான் துவைத்த காடியை விஷத்தை கொடுக்கிறீர்கள் என்றால் எப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த கடைசி நேரத்தில் அந்த கட்டளை கை கொள்ளுன்றாரு. அவர் காசு பணமும் இந்த உலகத்தில் ஒன்றுமே கேட்கலைங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற உங்கள் ஆவினால் அவருக்கு நன்றி சொல்லவும் துதிக்கவும், அவரிடத்துல உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகள் சந்ததிகளுக்கு என்ன தேவையோ அதை கேட்கவும் தான் அவர் உங்களையும் என்னையும் உருவாக்கி வைத்திருக்காருங்க. நம்ம கேட்கிற இடத்துல கேட்காம அவருக்கே துன்பப்படுத்தி அவருக்கே தண்ணீர் கொடுக்காம இத்தனை பாவங்களை செய்து நம்மை கூட சிலுவையில் இருந்து கூட மன்னிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாகி கிறிஸ்துவா இருக்கிறார். பாருங்க, கடைசியா பாருங்க, யாத்ராகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6 வசனங்கள் முடிய பேசுமா. கடைசி முடிஞ்சது. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தாகத்துக்கு தவணமாய் இருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் எங்களை கொண்டு வந்தீரே என்று சொல்கிறார்கள்.
மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே கல்லெறிய அளவுல அவங்க ஜனங்க திருந்தாத நீங்களும் நானுமாய் இருக்கிற இன்னும் இந்த உலகம் முழு ஜனங்களும் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத ஜனங்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் எல்லாம் 2000 வருஷம் இல்ல 6000 வருடத்துக்கு முன்பாகவே இந்த ஜனங்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் தேவனுக்கு விரோதமாய் எழும்புறாங்க. தேவனுக்கு விரோதமாய் எழும்பினால், கிறிஸ்து இயேசுக்கு விரோதமாய் இன்றைக்கும் எழும்பினால் நிச்சயமாகவே அவர் தேவனுக்கு விரோதமாய் யுத்தம் செஞ்சீங்கன்னா அவர் யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருவார். அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதீங்க. அவர் மன்னிக்கவும் ரட்சிக்கும் வல்லமை உள்ள தேவனாய் கிறிஸ்துவா இருக்கிறார். வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, மரணத்திலிருந்து, பிசாசு பிடியிலிருந்து, பிள்ளிச்சுனிய கட்டிலிருந்து, எல்லா மரணத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு நன்மையும் சந்தோஷம் சமாதானம் கொடுக்கிற தேவனாய் கிறிஸ்து சந்தோஷமாய் இந்த பூமியில் வந்த தேவனாய் கிறிஸ்துக்கு நீங்களும் நானும் மரண சிலுவை கொடுத்திருக்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நீங்களும் நானும் அன்பா இருக்க வேண்டும் என்று அன்பான தேவன் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனாகி கிறிஸ்து நம்ம சிலுவையில் தொங்க வச்சு தண்ணீர் கொடுக்காம அவர் எத்தனை ஜனங்களை, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்துருக்கார். ஒரு வனாந்தர பாலை வனத்தில் எப்படிங்க தண்ணீர் கிடைக்கும்? தண்ணீர் கிடைக்காது. மலைகளில் தண்ணீர் கிடைக்காது. அப்படிப்பட்ட இடத்துல கூட நீர் ஊற்றுகளை உருவாக்கி தண்ணீரை கொடுத்தவர் தாங்க இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் வைத்த பேர் தாங்க இஸ்ரவேல் என்ற பேரு. ஆனா அந்த பேரை வைத்து அவருக்கு விரோதமாய் இப்ப இருக்கிற எல்லா உலக நாடுகள் மக்களும் விரோதமாய் எழும்பாதபடிக்கு தயவாய் ஒரு விசை அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொன்னால் உலகம் முழு ஜனங்களுக்கும் மன்னிப்பும் ரட்சிப்பும் தருகிறவர் தாங்க ரத்தமாகி இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரித்து மீட்டு ரட்சிக்கும் என்று சொன்னார். ரட்சிப்பையும் மன்னிப்பையும் கொடுக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவர்கள் பிள்ளைகள் சந்ததிகளை ஆசீர்வதிக்க வந்த தெய்வமாகி இயேசு கிறிஸ்து தாங்க உண்மையான தெய்வம். இதைத்தாங்க ஆண்டவர் சிலுவையில ஒரு கல்லனை கூட ரட்சிப்பை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தாகமாய் இருக்கின்ற தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு தண்ணீர் கொடுக்க கூட மனமில்லாத ஜனங்களாகி நீங்களும் நான் இருக்கின்றதுனால தான் இன்னும் நம்ம சந்ததிகள்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது. இனிமாக மனம் திருந்தி ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும் என்று முழங்கால் படிட்டு கேட்டால் அவர் காசு பணமோ சொத்து கேட்கவில்லை, மன்னிப்பு நம்ம கேட்டால் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தின் பிரகாரமாக யோவான் 19:28 சொல்லப்பட்ட வசனம் பிரகாரம் படிமா. தாகமாய் இருக்கிறேன். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாய் இருக்கிறேன் என்றார். அப்ப பாருங்க, இந்த தாகத்துக்கு அவர் என்ன பண்றாருன்னா, வேத வாக்கியத்துல இத்தனை வசனங்களை பார்த்தோம்ல, இத்தனை வசனங்களை இந்த பைபிள்ல பார்த்தோம்ல, இத்தனை வசனத்திலேயே மக்களுக்கு தண்ணீரை கொடுத்த தேவன், ஆகாரத்தை கொடுத்த தேவன், வாழ்க்கையை கொடுத்த தேவன், உயிரை கொடுத்த தேவன், ஆவியை கொடுத்த தேவன், அப்படிப்பட்ட தேவனாகி கிறிஸ்து இயேசு இந்த வேத வாக்கியங்கள்லாம் வசனங்கள்லாம் நிறைவேறத்தக்கத்தான் நான் தாகமாக இருக்கிறேன் என்று கடைசியில். ஏன்னா நீங்கள் தண்ணி கொடுக்க மாட்டீங்க, அது தெரிஞ்சு போச்சு. அதனால பிதாவின் வார்த்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த வேத வாக்கியங்கள்லாம் நிறைவேறத்தக்க தாகமாக இருக்கிறேன். உங்களை கொண்டு என்னை கொண்டு தான் மற்றவர்களுக்கு சொல்லி அந்த வேத வார்த்தை மக்களுக்கு ஊட்டும் பொழுதுதான் அவர் தாகத்தை தீர்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நன்றி. ஸ்தோத்திரம்.